ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரோஜா செடிகள் வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். பூக்காத ரோஜா செடி எப்படி பூக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரோஜா செடி பூக்கணும் அப்படின்னா அந்த ரோஜா செடியில் களைகள் இல்லாமல் இருக்கணும். அதில் வேர்கள் நல்லா போகிற அளவுக்கு வேணும். இப்போ இந்த செடியை பாருங்கள், நல்ல மண்ணெலாம் நல்ல மிருதுவாக இருக்குது. இந்த களைகள் இருந்தால் அதை எடுத்துடணும். இப்போ இந்த ரோஜா செடியை பாருங்கள், நல்ல மிருதுவாக இருக்குது. இதுவும் சிறப்பாக இருக்குது. இந்த குருத்துக்கள்லாம் அழகாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்து இந்த ரோஜா செடியை பாருங்கள், இதில் ஒரு சின்ன சின்ன களைகள் இருக்குது. அதை எடுத்துடுறோம். எடுத்துட்டு அதை இது மாதிரி நம்ம என்ன செய்ய வேணும்னா, மண் இறுகி இருக்கக்கூடாது, காற்றோட்டமாக இருந்தால் தான் அந்த செடியானது வளரும். இப்போ நம்ம இதை பண்ணிட்டோம். இந்த ரோஜா செடி தொட்டியில் பார்க்கலாம். இதுவும் நல்ல மண் பொலன்னு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மண் கலவையை சரி பண்ணுறது தான். ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு மக்கிய உரம், ஒரு பங்கு செம்மண் கலந்து செய்கிற இந்த இதுதான். இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன களைகள் இருக்குது. அந்த களைகளில் பிடிங்கி அதிலே போட்டுறோம், அதுவே உரமாக போயிடும். மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதில் ஏகப்பட்ட களைகள் இருக்குது. இதை நம்ம இது மாதிரி பண்ணும் பொழுது இந்த செடிகளானது இறந்துடும். இப்போ இதை பண்ணிட்டோம். இதுக்கடுத்து இதை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த செடி இலைகளில் கவாத்து பண்ணணும். இப்போ இதிலெல்லாம் அழகான முட்டுக்கள் வந்திருக்கிறதுனால இதுக்கு தேவையில்லை. இதை பாருங்கள், வளராத அந்த செடிக்கு மட்டும்தான் அந்த கவாத்துங்கிறது அவசியம். இதெல்லாம் குருத்து வந்திருக்கு. இதுக்கு குருத்து இல்லை பாருங்கள். இதுக்கு பாருங்கள், குருத்து வந்திருக்கு. கவாத்துங்கிறது என்னென்னா, இந்த பாருங்கள், செடிகள் வளராமல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், இந்த செடிகளை வெட்டி விடுறதான் கவாத்து. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது அப்படியே இருக்குது. அப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம், இந்த பாருங்கள், வெட்டுறோம். இந்த இடத்துல குருத்திருத்து எதுவுமே இல்லாமல் இருக்குது. திருப்பி இதை என்ன பண்ணுறோம், இது மாதிரி வெட்டி விடுறோம். இது மாதிரி வெட்டி விடும்போது தான் இந்த செடி கொடிகள் வரும். இந்த களைகளை பறிச்சிடணும். ஓகே, இந்த மாதிரி அந்த பாருங்கள், காய்ந்த இது இருந்தால் அதை எடுத்து தூக்கி போட்டுடணும், அவ்வளோதான். இதுதான் கவாத்து அப்படிங்கிறது. இந்த செடியில் பொறுத்த வரைக்கும் மொட்டு வந்திருக்கு. இதில் இந்த கிளையில் சரியில்லை. அப்போ இந்த கிளையை நம்ம வெட்டுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல புது கிளைகள் வரும். இந்த வெட்டும் பொழுது அதுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படும். அதிர்ச்சி ஏற்பட்டு அதிலிருந்து 2-3 கிளைகள் பிரியும். அந்த 2-3 கிளைகள் பிரிகிறது தான் நமக்கு லாபம். இந்த இடத்துல பாருங்கள், காஞ்சி இருக்குது பாருங்கள், அதை விட்டுருங்க. காஞ்சி இருந்தால் அதை வெட்டி விட்டுருங்க. இந்த செடியை பாருங்கள், மேலே காஞ்சிருக்கு, வெட்டி விட்டுருங்க. இதையும் காஞ்சிருக்கு, இதையும் வெட்டி விட்டுருங்க. சரி, இந்த செடி காஞ்சிருக்கிறத வெட்டி விட்டுருங்க. இது மாதிரி கவாத்து பண்ணும் பொழுது இந்த பாருங்கள், குருத்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த செடியில் எதுவுமே இல்லை. ஸோ இதை நம்ம கவாத்து பண்ணுறோம். இது மாதிரி வெட்டி விடுங்க. இது மாதிரி கவாத்து பண்ணும்போது அதுதான் செடியினுடைய முதல் நிலை. அதுக்கடுத்து இதுக்கு உரம் இட வேண்டும். ரோஜா செடி பூக்கலைன்னா அதுக்கு இயற்கை உரங்கள் தான் தேவை. செயற்கை உரங்கள் பயன்படுத்தக்கூடாது. செயற்கை உரங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த செடி வளர்ச்சி குன்றிடும். இயற்கை உரங்கள் எப்படி செய்கிறது எனக்கு தெரியல என கவலைப்பட வேண்டாம். நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இதை பாருங்கள், இது வெந்தயம். இந்த வெந்தயத்தில் பூக்கள் பூக்கிற தன்மை இருக்குது. இது ஒரு கிருமி நாசினியாக பயன்படும். செடிக்கு வளர்ச்சி ஊட்டியாகவும் பயன்படும். இது செடி பூப்பதற்கு தேவையான எல்லா செயல்களிலும் இந்த வெந்தயம் ஈடுபடும். வெந்தயம் மிக முக்கியமான ஒரு பொருளாக ஆர்கானிக்கில் பயன்படுகிறது. இந்த வெந்தயத்தை நம்ம செடிக்கு ஒரு பொருளாக பயன்படுத்த போகிறோம். ரெண்டாவது, இந்த டீத்தூள். இந்த டீத்தூள்
செடிக்கு தேவையான அந்த ரோஸ் பூப்பதற்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. டிஏபி, டைஅமோனியம் பாஸ்பேட்டு, கால்சியம், மெக்னீசியம் எல்லாமே இருக்குது. இது செடிக்கு ஒரு வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுகிறது. இது செடியினுடைய வளர்ச்சியை தூண்டி அந்த செடி பூக்கள் பூப்பதற்கு தேவையான எல்லா ஹார்மோன்களையும் கொடுத்து அந்த செடி மேலே மேலே வளர உதவுகிறது. பூக்கள் பூப்பதற்கு உதவுகிறது. அந்த பூக்கள் நிறமையாக நல்ல கலருடன் பூப்பதற்கு இந்த டீத்தூள் ஒரு பொருளாக பயன்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்ப்பது கடுகு. இந்த கடுகு வந்து செடிக்கு ஒரு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுகிறது. பூக்காத செடிகளை பூப்பதற்கு இது ஒரு சிறந்த பொருளாக பயன்படுகிறது. அந்த பூக்கள் காயாக மாறுவதற்கும் பழங்களாக மாறுவதற்கும் இதனுடைய பலன் வந்து மிகவும் முக்கியமானது. இதோட இன்னொன்று மருந்து ஒன்று பயன்படுத்த போகிறோம். நீங்கள் வேண்டாம்னு தூக்கி போடுற அந்த ஒரு பொருளிலிருந்து நம்ம அதை தயாரிக்க போகிறோம். அது என்னென்னா வாழைப்பழத்தோல். இதை பாருங்க, வாழைப்பழத்தோல். இந்த வாழைப்பழத்தோலை வந்து நாங்கள் 5 நாட்களுக்கு மேலே ஆகிவிட்டது. நல்ல புளிச்சு போய் கிடக்கு. இந்த வாழைப்பழத்தோலை கரைசலை பயன்படுத்த போகிறோம். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 3 பொருட்களையும் நாங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். அந்த பவுடர் ஆக்கிக்க போகிறோம். இந்த பவுடரை வந்து அந்த செடியில் உள்ள தொட்டிகளை சுற்றி கொஞ்சம் குளிப்பறித்து அந்த பவுடரை போட்டு மூடி வச்சிடுறோம். மூடி வச்சு தண்ணியை ஊற்றுறோம். அதோட அந்த தண்ணியில் இதை வாழைப்பழ ஜூஸ், இதை வாழைப்பழத்தோல் ஜூஸை தண்ணியில் இதை 1 டம்ளர் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதோட 10 மடங்கு தண்ணியை கலந்து இதோடு ஊற்ற போகிறோம். இதை ஊற்றும்போது உங்களுடைய செடிகளை அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது பயங்கரமாக வளர்ந்துருக்கும். இந்த செடிகளுக்கு நம்ம இந்த மாதிரி சத்துக்கள்லாம் கொடுக்காம செடி பூக்களையே அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு செடி நீங்கள் வந்து அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அவங்க எல்லா சத்துக்களையும் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சத்துக்கள்னால அந்த பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வீட்டில் வந்த பின்னாடி அந்த சத்துக்கள் குறைய பூக்களும் குறையும். சரி, கடையிலேருந்து ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே பதியம் போடக்கூடாது. அதை 2-3 நாட்கள் நம்ம வீட்டில் வச்சுருக்கணும். வச்சிருந்து அதை அப்புறம்தான் வேறு தொட்டிக்கு மாற்றணும். அப்படியே மாற்றக்கூடாதா அப்படின்னா, அந்த செடிக்கு எங்கேருந்தோ கொண்டு வந்திருப்பாங்க. அந்த செடி நீங்கள் வாங்கிட்டு வந்த இடம் வேறு, அதை தயாரித்த இடம் வேறு. அது 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். அந்த தட்பவெப்பநிலை மாறி இருக்கும். அதனால் இந்த தட்பநிலைக்கு நீங்கள் பழக்கின பின்னாடி தான் செடியை பயன்படுத்த வேண்டும். அப்படி தொட்டியை மாட்டின உடனே அதுக்கு ஒரு ரூட் ஷாக் ஏற்படும். அந்த ரூட் ஷாக்னால் அது செடி பாதிக்கப்படும். ரூட் ஷாக்னால் என்ன? அது செடிக்கு வேறு இடத்துல பிடுங்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி ஏற்படும். அந்த அதிர்ச்சி ஏற்பட்டால் அதுக்கப்புறம் அந்த செடி வளராது, அப்படியே இருக்கும். நாட்களாக அப்படியே குன்றி அந்த செடியானது பட்டு போய்விடும். அதுக்கு என்ன செய்யணும்? எப்சம் சால்ட் கலந்த தண்ணியை நீங்கள் பதியம் போட்ட உடனே அந்த செடிக்கு மேலேயும் தெளிக்கணும், அந்த செடிக்கும் ஊற்றி விடணும். அப்போ அந்த ரூட் ஷாக்கிலிருந்து அது விடுபடும். இது ஒரு சின்ன ட்ரிக் தான். இந்த ட்ரிக்கையும் நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து இந்த பூக்கள்லாம் பூத்துருச்சு, நல்ல மொட்டுக்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ தேமோர் கரைசலை பயன்படுத்தலாம். தேமோர் கரைசல்னால் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தேங்காயை அரைச்சி அதோடு புளிச்ச மோரை கலந்து உபயோகப்படுத்துகிறது தான் தேமோர் கரைசல். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், எங்களால் அது முடியாது. ஆனால் ஈஸியாக ஒன்று இருக்குது, அதை கூட நீங்கள் பயன்படுத்துங்க. புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த புளிச்ச மோரை தண்ணியில் கலந்து அதை வடிகட்டி அந்த பூக்கள் மீது ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் அந்த செடி எவ்வளோ தூரம் குண்டு குண்டான பூக்களுடன் அழகழகான பூக்களுடன் உங்கள் மனதை கொள்கின்ற பூக்களுடன் வருகிறதுங்கிறத பாருங்கள். இதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ கடுகு வெந்தயத்தை வந்து அரைச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இது மாதிரி திப்பியாக அரைச்சிக்கோங்க. அதோட டீத்தூள் போடுறோம். இது ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். சொல்லுங்கள். இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி இதை தான் நம்ம செடிக்கு உரமாக போட போகிறோம். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போதும். அது எப்படி வளருது அப்படிங்கிறத பாருங்கள்.
இந்த ரோஜா செடியை வந்து சுற்றிக்கும் மண்ணை பறிச்சிக்கிறோம். பறித்து இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இதை போட்டு மண்ணில் முடிச்சிடுறோம். இந்த ரோஜா செடியை பாருங்கள், இதுலேயும் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். போட்டு மண்ணால் மூடி வச்சிடுறோம். இந்த ரோஜா செடியும் பாருங்கள், இந்த ரோஜா செடிக்கும் அதே மாதிரி 1 ஸ்பூன் வந்து சுத்திக்கும் போட்டு விட்டு நம்ம முடிச்சிடுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணியை கலக்க போகிறோம். அது என்ன தண்ணின்னு பார்ப்போம். வாழையில் 3/4 வாளி தண்ணி எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இது வாழைப்பழத்தோல் 5 நாள் ஆன கரைசல். இதை வந்து வடிகட்டு தேவையில்லை. நம்ம செடிக்கு ஊற்றும்போது அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றுறோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், கான்சன்ட்ரேஷன். அது அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செடிக்கு ஊற்றுறோம். செடிக்கு ஊற்றி அந்த தொட்டியில் தண்ணியில் ஊற்றுறோம். ஊற்றி இது ஒவ்வொரு செடிக்கும் நம்ம சின்ன தொட்டினா 1 டம்ளர், பெரிய தொட்டினா 2 டம்ளர் கலந்து ஊற்ற போகிறோம். அது எப்படி ஊற்ற போகிறோங்கிறத பாருங்கள். இப்போ ஏற்கனவே நம்ம அந்த உரம் போட்டிருக்கோம். ஒரு 2 டம்ளரை ஊற்றி விடுங்க. சுற்றிக்கு ஊற்றி விடுங்க. இந்த செடிக்கும் அதே மாதிரி இது சின்னதாக இருக்கிறதுனால ஒன்று ஊற்றினா போதும். ஒரு 10 நாளில் பாருங்கள் இந்த செடிகள் எப்படி குருத்து வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதை பாருங்கள். இப்போ இது செடிக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸ்ப்ரேயில் ஊற்றுறதுக்காண்டி நம்ம அதை வடிகட்டுறோம். அது எப்படி வடிகட்டுறோங்கிறத பாருங்கள். ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறதுனால பாதி பாட்டில் போதும். இந்த பாட்டிலில் பாதிக்கு மேலே தண்ணி எடுத்துருக்கோம். அந்த தண்ணியில் இதை ஊற்றுறோம். எப்படி தண்ணி பாருங்க, எப்படி விளக்கெண்ணெய் மாதிரி வருது பாருங்கள். புளிச்ச வாடையோடு இருக்குது. இது அதிகளவு ஈஸ்டுகள் இருக்குது, நொதிகள் இருக்குது. இந்த செடி வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தி செடியை 10 நாளில் மிக அதிகளவு பூக்களோடு வளர்க்க இது உதவும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ரோஜா தோட்டமாக மாறும். காடு மாதிரி பூக்கள் வளர்ந்து இருக்கும். அது உங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை தரும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இது மாதிரி ஸ்ப்ரே நல்லா அமைக்கிக்குங்க, நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் செடியை பாருங்கள். ஏற்கனவே மொட்டுக்கெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. இருந்தாலும் இதை நல்லா அடிச்சு விட்றோம். இந்த பாருங்கள், செடி முழுவதும் அடிச்சு விடுங்க. மண்ணுலேயும் கொஞ்சம் அடிச்சு விடுங்க. ஏன்னா இது வந்து அதிகளவு சத்துக்கள் இருக்கிறதுனால இது செடிக்கு பயப்படும். இந்த பூத்திருக்க அந்த பூவை வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா செடி வளராது. அதை என்ன செய்யணும்னா, அந்த பூவை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் அடுத்து மொட்டுக்கள் வரும், இல்லைன்னா வராது. ஸோ இந்த பூவை நம்ம கட் பண்ணுறோம். இது மாதிரி கட் பண்ணால் தான் அடுத்து வரும். இது அப்படியே செடியில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே செடி வளராது. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். செடி மொட்டையாக இருக்குது, இது என்ன ஆகுதுன்னு. இந்த உரம்லாம் போட்டிருக்கோம். 10 நாளில் பாருங்கள் ஏகப்பட்ட குருத்துக்களோடு இருக்கும். இந்த செடியை ஓரளவு நல்லா இருக்குது. இதே மாதிரி உங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி உரங்களையும் இந்த ஸ்ப்ரேயரும் பயன்படுத்தும் பொழுது எல்லா செடிகளும் பூத்து குலுங்கும்.
எங்களுடைய சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, ஒரு ஷேர் கொடுங்க. சதா கார்டன், தேங்க்யூ.